ஒரு ஆசிரியருக்கு 2 ஆண் குழந்தை பிறந்துச்சு. 2 ஆண் குழந்தை பிறந்தா எப்பயுமே பசங்க பிறந்ததுமே படிக்கத்தான் வைக்க சொல்லுவாங்க. அப்பா அப்பா என்னன்னாரு, 2 பேருமே படிங்க, படிச்சுட்டு நம்ம தான் விவசாய வேலை செய்யறோம், நீங்க நானும் கொஞ்சம் நல்லா இருக்கும் போனாரு. அண்ணன் போனாரு, ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாரு. தம்பியும் அனுப்புனாரு. தம்பி என்ன பண்ணாரு, எப்பா நான் விவசாயம் பாத்துக்கிறேன், அண்ணன் மட்டும் போய் ஸ்கூல் போடணும். அப்படிலாம் இல்லப்பா, அண்ணன் பைசா அண்ணன் சொல்லுவாங்க, நீயும் படிச்சாதான் எதிர்காலத்துல கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கலாம், நீயும் படிப்பானப்பா. அண்ணன் ஒண்டி படிச்சா போகும்பா நம்ம குடும்பத்துல, நான் விவசாய வேலை ஆளை பார்த்து நான் வேலை இப்படிலாம் நினைக்காதப்பா. இன்னைக்கு உனக்கு தெரியாது, பின்னால ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ணன் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனாருன்னு வச்சுக்க, அவரு கொண்டாடி அவங்க பிள்ளைலாம் நல்ல சந்தோஷமா வாழும். நீ விவசாய வேலை செஞ்சு நீ கஷ்டப்படுவ, நீ போய் படி, அண்ணன் படிக்கிட்டான் நீ படினாரு. ஆனா படிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா உடுப்பா, அண்ணன் மட்டும் படிச்சா போதுமா நம்ம குடும்பத்துலன்றார். அப்பா என்ன சொல்லுவாரு, முடிஞ்சதுதான் சொல்லுவாங்க, முடியலதான் அப்புறம் என்ன பண்ண முடியும். சரி, அண்ணன் படிச்சாரு, இவரு படிக்கல. 2 இடம், ஒரு பம்ப் செட், ஆளுக்கு ஒரு ஏக்கர். அண்ணன் படிச்சுட்டே போனார் பாரு, படிக்க 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 மாவட்ட கலெக்டர் ஆயிட்டார் அண்ணன். மாவட்ட கலெக்டர் ஆயிட்டார் அண்ணன். 2 பேரும் கல்யாணம் ஆச்சு. அண்ணனுக்கு ஒரு பொண்ணு, தம்பிக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்க குடும்பம் வேற வேறையா இருக்கிறாங்க. இருந்ததும் ஆனா அண்ணனும் தம்பியும் பேசல. சரியா போயா, நான் மாவட்ட கலைஞர், தம்பின்னா ஒரு விவசாயி பார்த்துட்டு கிடக்குறான், அங்கெல்லாம் போய் நான் பேசுறது அப்படித்தானே வந்து காலம் பேசுறது. அப்புறம் அண்ணன் பொண்ணுக்கு, ஒரே பொண்ணுக்கு திருமணம் கல்யாணம் பண்ணி கொடுத்தலாம்னு சொல்லிட்டு போனாங்க. இவர் மாவட்ட கலைஞர் அந்த தானே பார்ப்பாங்க. அப்புறம் போனாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்தாங்க, சம்மதம் பண்ணிட்டாங்க. இவங்களும் போனாங்க. தம்பி பண்ணாட்டி யாருமே கூப்பிடல, தம்பி பசங்களை யாருமே கூப்பிடல. இவங்க போனீங்க, பார்த்துட்டாங்க, பருப்புஞ்சோறு சாப்பிட்டாங்க, அதுக்கும் கூப்பிடல. பத்திரிகை அடிக்க போனாங்க, பத்திரிகை அடிக்கிறதுக்கு கூப்பிடல. ஊரா பத்திரிகை அடிக்கிறாங்க. யாரு? கலைஞர் விட்டு பொண்ணு பத்திரிகை வச்சாங்க. ஆனா உள்ளூர்ல தான் இதே தம்பி வீடு, ஊரு கூட வைக்கிறப்பா பத்திரிக்கை. ஆனா கண்டிதான் ஒண்ணு வச்சிருக்கான், நீ கொடுத்துட்டாவளோ கொள்ள தேவை. எப்படி ஊர்ல இருக்கிற மனுஷன் நிறைய நினைச்சுக்க, ஊர்ல எப்படி பத்திரிகை வைக்கிறீங்க அதே போல வச்சிருக்கலாம். பத்திரிகை வைக்கல, அவங்களை மட்டும் ஒதுக்கி விட்டுட்டு இவங்க ஊரு கூட பத்திரிகை அடிச்சுட்டாங்க. அந்த ஊர்ல கத்து கொடுத்துக்கார எண்ணம் வேற இருக்க மாட்டாங்களா? பொண்ணுக்கு கல்யாணம் பத்திரிகை ஒண்ணுக்கெல்லாம் வைக்கல. ஏன் வைக்கல? எங்க அண்ணன் ஏன்ட சரியா பேச மாட்டாரு, அதெல்லாம் வைக்கல. சிந்தா போய் கூட இருக்கலாம், சரி வைக்கல, நம்ம எதுக்கு போகணும் ஊரே போகணும்னு சொல்லிட்டு இவரு மனுஷன். அப்புறம் தஞ்சை கொண்டாடி என்ன பண்ணிச்சு, எங்க நான் மட்டும் போய் வந்தாங்க கல்யாணத்துக்கு, நம்மளுக்கே பத்திரிகை வைக்கல, நீ எதுக்குமா போற? நானே போறதுக்கு இஷ்டம் இல்ல, நீ எதுக்கு போற? இவர் சொன்னாரு. இல்லைங்க, தலைமுறை போகுது, அவங்க இங்க நகை போடுறாங்க, எப்படி கூட்டம் வருது என்ன எதுன்னு நான் போய் பார்த்துக்குறோம், அதெல்லாம் நீ போகவே கூடாது, போனா அப்ப நான் 2வது ஆகலாம் சொல்லிட்டு இவர் வேலைக்கு போறாரு. இவர் வீட்டு வேலையும் விவசாய வேலையும் பார்த்துட்டு ஏன்னா வெளியில வேலைக்கு போடுவாரு. அப்புறம் கலைஞர் விட்டு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு மினிஸ்டர் வராரு. மினிஸ்டர் வந்ததும் இவர் என்ன பண்ணாரு, கலைஞர் மந்தளுக்கு இதெல்லாம் நல்லா பயங்கரமா, கலைஞர் பொண்ணுன்னா பின்ன சாதாரணமா இருக்குமா, நல்லா பயங்கரமா பண்ணாங்க. பண்ணிட்டு இவர் கலைஞர் என்ன பண்ணாரு, மேல போனார், மெத்த மேல போனாரு. மெத்த மேல போய் ஏதோ பண்ணிட்டு தீய இறங்கி வரதுக்குள்ளே அதுக்குள்ள ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஐயா சிஎம்ஐ வராரியான்னு அப்படியா சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, கலெக்டர் என்ன பண்ணாரு, மந்திரி வரன்னு சொன்னதுமே அவர் இறங்கி வர்றாரு. இறங்கி வரும்போது
காலு சரிக்கு அப்படி சறுக்குன்னு வீழ்ந்தார் பாரு. காலு கொண்டு சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணாங்க, அவர் பக்கத்துல அந்த இருக்கிறவங்க ஓடியாந்து தூக்கி அப்புறம் போன் பண்ணி கட்டு கட்டணும். கட்டி கட்டின பார்த்து அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த இதுல கட்டி அங்க நிக்க முடியாது, கல்யாணத்துக்கு நிக்க முடியாத இருக்கிறதால என்ன பண்ணாங்க, அந்த கலைஞர் போராடி என்னது கல்யாணத்தை நிறுத்தலாம். உமா வந்த பார்த்து நம்ம கல்யாணத்தை நிறுத்த முடியாது. இல்லைங்க, கட்டு அந்த இடத்துல நீ நின்று எதுவும் செய்ய முடியாது. சரி, என் தம்பி போய் நான் கூப்பிட்டு வந்தான். தம்பி பண்ணிட்டு அள்ளிக்கிறாங்க. இல்ல இல்ல, நீ போய் கூப்பிட்டாலும் எங்க வீட்டுக்கு வரமாட்டாரு, அவரு உறுதியா சொல்லிட்டாரு. தம்பி கொண்டாடி இங்க இருந்து கல்யாணத்துக்கு வந்தாங்க, அவங்களும் சொல்றாரு. அப்புறம் கலைஞர் கொண்டாடி என்னது, ஏங்க ஆனாங்க போய் கூப்பிடாதீங்க. அப்புறம் அங்க ஊராட்சி மன்ற தலைவரும் அந்த மாவட்ட செயலாளர் சொன்னாங்க, இல்லம்மா முடிஞ்சிச்சு போய் பார்க்கலாம்னு. இவர் என்ன பண்ணாரு, கலெக்டர் என்ன பண்ணாரு, நான் எதுக்கு போய் என் தம்பி ஒரு வார்த்தை கூப்பிட்டு பாக்குறேன்னாங்க. போவானா நீ கேட்க மாட்டேன்னாங்க. என்ன பண்ணாங்க, கார் எடுத்துக்கின்னு மாவட்ட கலெக்டரும் அந்த மாவட்ட செயலாளரும் கிளம்புனாங்க. கிளம்பி போய் பார்த்தா கட்டுனே ஒரு கொம்பு கையில பிடிச்சுன்னு போறாரு கண் வீட்டுல. என்னடா ஆச்சு காலுக்கு என்ன ஆச்சுன்னு தம்பி பசங்கனாரு. ஒண்ணும் இல்லப்பா, அது மாரி சரிக்கு வீழ்ந்துட்டேன், நீ வாப்பா வந்து கல்யாணத்தை நடத்தி வெளியே. 1000 பேர் இருந்தாலும் உனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது, வேஸ்ட் சட்டெல்லாம் இருக்குது, போட்டுன்னு அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க. அப்புறம் இவருக்கு போய் அந்த வேஸ்ட் சட்டை போட்டுன்னு அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. பாத்தியா, பணம் இருந்தா ஒரு பக்கம், பணம் இல்லாட்டா ஒரு பக்கம். உறவு மட்டும் பாருங்க, நீங்க குடுக்க தேவையில்ல கொள்ள தேவை, மனுஷனை மட்டும் பாருங்க. அண்ணன் விரும்பி பணம் இருக்கணும், நாளைக்கு எப்படிதான் போகுமே தெரியாது, கூட பிறந்துட்டாரு, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க.